ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் காருண்யா தான். இங்கே வந்து எங்கள் தம்பி வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே அந்த காருண்யாவுக்கு பக்கத்தில் அந்த மலைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து தம்பி வீடு. ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு அந்த ஏரியாவே. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு புல், தென்னை மரம், அப்புறம் அந்த மலை மேலே வந்து இந்த மேகம்லாம் வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் வரும்ல, அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எங்கள் தம்பி வீட்டுக்கும் பின்னாடி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் பெதஸ்தா போனோம். ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். உள்ளே நுழைஞ்சதுமே குழந்தைகளுக்கான விளையாடுற இடம் இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த பக்கத்தில் திரும்பினாலும் பச்சை பசேல்னு புல், குரோட்டன்ஸு, அமைதி, அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. அதுவே வந்து நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இடத்துட்டு அப்படியே தண்ணி கொட்டுது பாருங்கள். இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துக்கிட்டையும் நம்ம வந்து நின்று ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு அமைதியான சூழல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜீசஸோட அந்த சிலுவை பாடுகளை வந்து சிலையாக வடிவமைச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறவங்களுக்கு எளிதில் புரிகிற மாதிரி இருந்துச்சு. ஜீசஸை வந்து அடிக்கிற அந்த காட்சி இது. அதுக்கப்புறம் கடந்து போனோம் அப்படின்னா அந்த ஜீசஸ் வந்து அந்த நியாய தீர்ப்பு அந்த இடம் இருந்துச்சு. ஒவ்வொரு இடமும் வந்து தனித்துவமாக ரொம்ப நல்லா வடிவமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலுவையை தூக்கிட்டு கடவுள் போகிற அந்த இது ஸ்டாச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிலுவையில் அரைஞ்ச மாதிரி 3 சிலுவை வச்சு இருந்தது. நடுவில் ஜீசஸ் 2 பக்கமும் அந்த கல்லர்கள் வச்சு சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அந்த ஸ்டாச்சு இருந்தது. அப்புறம் இது வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா ஜீசஸ் வந்து உயிர் தெழுற மாதிரி ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப நல்லாவே வடிவமைச்சிருந்தாங்க. அப்புறம் உள்ளே போனோம்னா ப்ரேயர் சென்டர் இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே நின்று நம்ம ப்ரேயர் பண்ணுற மாதிரி ரொம்ப அமைதியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் லைஃப்பில் எப்படியாவது ஒரு தடவை பெதஸ்தாவுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் அந்த பெதஸ்தா குளத்துக்கு போனோம். அங்கே வந்து தேவதூதர்கள்லாம் வந்து இருக்கிற மாதிரி ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க அந்த குளத்துக்குள்ளே. அப்புறம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நின்று ப்ரேயர் பண்ணலாம், நீல் டவுன் போட்டு ப்ரேயர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த பெதஸ்தா குளம் வந்து பார்க்கவே ஒரு மன ரம்மியமாக அப்படியே மனசுக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் நாங்கள் நின்று ப்ரேயர் பண்ணோம். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம். இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் வந்து அந்த கடைசி. அதுக்கப்புறம் வந்து கேன்டீன் அப்படி தான் இருக்குது. பிரார்த்தனை அறை இந்த இடத்துட்ட. இங்கே போனால் நம்ம அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணலாம். நாங்களும் ஜெபம் பண்ணிவிட்டு காணிக்கை போட்டுட்டு வந்தோம். கேன்டீன் இருந்தது, காஃபி கார்னர். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.